தூத்துக்குடி அந்த விளாத்தி குளத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பள்ளி மாணவி 12ஆம் வகுப்பு மாணவி இயற்கை உபாதை கழிப்பதற்காக இரவு நேரத்தில் வெளியில் வந்திருக்காங்க. அவர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது மிகப்பெரிய தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது. 2 நாள் ஆகி நேற்றைய தினம்தான் தூத்துக்குடி மாவட்ட எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் ஆறுதல் தெரிவிக்க போயிருக்காங்க. இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் ஒட்டுமொத்த கோபத்தையும் கனிமொழி மீது காட்டியிருக்காங்க. சமூக வலைதளங்களில் அந்த காட்சியை பார்க்க முடியுது. அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த செய்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க? கனிமொழி அக்கா இவங்க மணிப்பூருக்கு மெழுகுவர்த்தி போராட்டம் நடத்தினாங்க. உத்தரப்பிரதேசம், மணிப்பூருக்கெல்லாம் விளாத்தி குளத்துக்கும் இதே போல மெழுகுவர்த்தி போராட்டம் நடத்தணும்னு தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த ஈரான் யுத்தம் நடக்குது இல்லையா, அதனால எல்லாம் இந்த மெழுகுவர்த்தியில விலையேறி போச்சு, டிமாண்ட் அதிகம். அதனால அவங்க கைவிட்டு வேறுன பார்க்கலாம் அப்படின்னு போயிருப்பாங்க நினைக்கிறேன். எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்கு, பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னோம்னா, பெண் குழந்தைகளை பெற்றவர்கள்லாம் அச்சப்படுறாங்க. குழந்தைகள் வெளியே அனுப்ப முடியாது, எப்பயுமே யாராவது கூட போகணும் என்கின்ற அளவுக்கு அச்சப்படக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் வந்திருக்கு. சாதாரணமா ஒரு நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா காலம்ஸ் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் காலம், டெம்பரேச்சர், வானிலை, இன்றைய டெம்பரேச்சர் என்ன, இன்றைய எவ்வளவு விண்ட் ஸ்பீடு என்ன, இதுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைய பாலியல் தொல்லை என்று ஒரு காலம் போட்டோம்னா அதில் தினசரி ஒரு 4 நியூஸ் வரும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு போய்கொண்டிருக்கிறது. அதுக்காக நான் சொல்றேன், வருத்தமா சொல்றேன், ஜோக்கா சொல்லல, வருத்தப்பட்டு சொல்றேன். ஒரு 60 வயசு கிழவிய போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க. விமானத்துல போகக்கூடிய பணிப்பெண்ணை திமுக பிரமுகர் போய் சீண்டல். தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த போக்சோ வழக்குகள் பதிவானது மட்டுமே ரொம்ப கம்மி தாங்க. 39,999. இந்த பேட்டால செருப்பு போடுவான் இல்லையா, 500 ரூபாய் போட மாட்டேன், 499 அந்த மாதிரி. இன்னும் ஒண்ணு வந்ததுன்னா 40,000. அந்த அளவுக்கு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்று சொன்னால் என்ன அர்த்தம், என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து செய்வதற்கான துணிச்சல் வருகிறது? அப்ப ஆளக்கூடியவர்கள் குற்றம் செய்யக்கூடியவர்களே தப்பிக்க வைப்பதற்கான ஒரு வழிமுறை இருக்கின்ற காரணத்தாக இத்தனை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நயினா நாகேந்திரன் ஒரு அறிக்கை விட்டுருக்கார். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கான வன்கொடுமை என்பதும் கஞ்சா சேல்ஸ் ஒண்ணுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. தமிழகத்துல கஞ்சா சேல்ஸ், இந்த செயற்கை போதை மருந்துகள், மெத்து போன்ற இந்த கூல் லிப்ஸ், ஏகப்பட்ட இது வருது. 10 ரூபா, 11 ரூபா, 5 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. எப்படி எல்லா இடத்துலயும் கிடைக்கும்? ஸ்கூல் வாசல்ல இருக்கு, மிட்டாய் கடையில் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல, தனியார் ஸ்கூல்ல, பிரைவேட் ஸ்கூல்ல, பெரிய பெரிய ஹைஃபை ஸ்கூல்ல, கிராமத்து கார்பரேஷன் ஸ்கூல்ல, பஞ்சாயத்து ஸ்கூல்ல, எல்லா இடங்களையும் போதைப் பொருள் கிடைக்குதுன்னா அப்ப இந்த போதைப் பொருளும் இதே போல கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்குன்னா எப்படி கிடைக்கும்? போலீஸ் தெரியாம வந்துருமா? அப்போ போலீஸ் செயல்படாமல் இருக்கின்றது, போலீஸுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த வேலியே பயிரை மேயர்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட காவல்துறை இருக்கின்ற காரணத்தினால்தான் திமுக ஆட்சி வந்த பிறகு 39,999 போக்சோ, இப்போ இதுக்குள்ள 40,000 வந்திருக்கும். டெய்லி வந்துட்டு இருக்கேன் ஒண்ணு. போக்சோ மட்டும், பாலியல் வன்கொடுமைகள் தனி, பாலியல் சீண்டல்கள் தனி, இந்த அளவுக்கு மோசமாயிட்டு இருக்கு. அதனால தமிழக மக்களுக்கு வன்முறை மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா அடிக்கடி சொல்லுவாங்க, தமிழக மக்கள் அமைதி பூங்காவாக தமிழகத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால கனிமொழி அக்காவை பார்க்க போய் முற்றுகையிட்ட அந்த மக்கள் எல்லாருமே யாரும் கையில் முரத்தையோ துடப்பக்கட்டையோ எடுத்துக்கொண்டு போகவில்லை. இல்லாட்டி இப்படி தொடர்ந்தால் அடுத்த முறை அதற்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது சொல்லுவாங்க இல்லையா, அதுதான சூழ்நிலை. அதனால இப்ப இந்த கனிமொழி அக்காவுக்கு ஏற்பட்டது தமிழ்நாட்டுடைய எல்லா திமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், கவுன்சிலர்கள், இவங்க அத்தனை பேருக்கும் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக போகும்போது நடந்தால் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும்.
ஏன்னா சமீபத்தில் ஒரு பெரிய மழை வெள்ளம் வந்தப்போ கூட அமைச்சர் பொன்முடி அந்த பகுதி தொகுதி மக்களை விசாரிக்க போகும்போது சேற்றை வாரி சிலர் அடிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வராமல் எல்லாம் வந்து நார்மலான பிறகு நீங்கள் வந்து பார்க்க வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய இயக்கத்தை தெரியுமா, ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவருக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுத்து விட்டால் அல்லது லம்சமா ஒரு பெரிய அமௌண்ட் பெரிய லட்சங்கள்ல சில நகரங்களை கொடுத்து விட்டால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி கிடைத்து விடும், அங்க வாயில அடிச்சிடலாம், அவ்வளவுதான். இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாணவியின் தங்கைக்கு அரசு வேலை உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அக்காவுக்கு தங்க அரசு வேலை, அப்ப அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைச்சாச்சு, அவ்வளவுதான். இப்படித்தான் இந்த மக்கள் மனநிலை இருக்கு. இந்த மக்கள் மனநிலை படம் பிடித்தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பல மக்கள் வந்து புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா இங்கே இதுல சுசீந்திரத்துல பாத்தீங்கன்னா தேருக்கு இதே போல மனோத்தங்கராஜ் இருந்த போது ஹிந்து விரோதியா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மக்கள் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, லேட்டா வராங்க, இஷ்டத்துக்கு வராங்க. அப்ப சேகர் பாபு பொங்கி வந்து சோறு திங்கிறீங்களா வேற ஏதாவது திங்கிறீங்களா கூட கேட்டார். பாத்தீங்க சந்திச்சிங்க, அந்த செய்தி வந்தது. அதே போல திருவட்டாறுல கோயில்ல திருவிழாவில் காவிக்கொடி கட்டக்கூடாது என்று சொன்ன போது அந்த ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து எதிர்த்தார்கள். அதை முன்னின்று வழிநடத்தி அவருக்கு கூட ஸ்ரீ டிவில இங்க இது கொடுத்தீங்க, விருது வழங்கினீங்க போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு. ஆகவே பொதுமக்கள் ஆங்காங்கே இப்ப விழிப்படைந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள், ஒரு நல்ல அறிகுறி. இது தொடர்மேயானால் திமுக அப்பதான் மனசுல உரைக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு மெதப்புல இருக்காங்க. இந்த மாதிரி அரசு வேலை கொடுத்தா போதும் அல்லது ஒரு காசு கொடுத்தா போதும், மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்கின்ற நப்பாசையில குவார்ட்டருக்கோ பிரியாணிக்கோ 200 ரூபாய் 500 ரூபாய் 2000 ரூபாய் அப்படி யார் யாருக்கு இந்த நேரத்தில் என்ன காசு கொடுக்கணுமோ அதை கொடுத்தோம்னா சரியா போடும் என்ற நினைப்புல இருக்காங்க. தக்க பாடத்தை இந்த மக்கள் புகட்டி இருக்கிறார்கள். இந்த படிப்பினை ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் வரணும். ஏன்னா நம்முடைய நாட்டு பாரம்பரிய படிப்பு பாருங்க, நார்மல் லைஃப், நார்மல்னா ஒரு போர் சூழ்நிலை கிடையாது. போர் என்று வந்தால் கூட அந்த போரின் போது ஒரு நாட்டு மண் ஒரு நாள் எதிர் நாட்டுக்குள்ள போய் போர் புரிகிறான். அப்ப நம்ம நாட்டுல எல்லா தமிழ் இலக்கியம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அந்த ஊர்ல உள்ள பெண்கள் குழந்தைகள் கை வைக்க கூடாது, முதியவர்கள் அறவோர் 4 பேர் மேல பசுமாடு, இது 5ஐயும் தொடக்கூடாது. இது நம்ம நாட்டில் பாரம்பரிய மரபு. அது சொல்லக்கூடிய முதல்ல பெண்கள் தான் வருது. ஒரு பெரிய போர் சூழ்நிலை வந்தால் கூட சரி, பெண்களை விரோதியா இருந்தாலும் கூட சரி, அந்த பெண்களை நீ மதிக்கணும். இது நம்முடைய பண்பாடு. ஆனா நம்ம நாட்டில் என்ன இன்னைக்கு என்ன சூழ்நிலை, தமிழ்நாட்டில் என்ன சூழ்நிலை, இந்த ராமராஜ்யம் என்று சொல்கிறார். சுதந்திரம் அடைந்த உடனேயே நம்முடைய நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஐடியல் கிங்டம் ராமராஜ்யம். வால்மீகி ராமாயணத்துல வருது ராமராஜ்யம் என்ன என்பதை பற்றி ஒரு பெரிய எஸ்ஸே வருது, வெர்சஸ் வருது. அதுக்கு பல பேர் இன்டர்பிரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்க திருக்குறளுக்கு விளக்குரை எழுதியது போல வால்மீகி ராமாயணத்துல ராமராஜ்யத்தை பத்தி விளக்குரை காந்தியா பல இடங்கள் எழுதியிருக்காரு, பக்கமா எழுதியிருக்காரு. ஒவ்வொரு ஆஸ்பெக்ட், எல்லா ஆஸ்பெக்டும் அதுல வரும். அதுல வராத துறையே இல்லை. டிசீஸ், சோசியல் வெல்ஃபேர், இக்காலஜி, என்விரான்மெண்ட் எல்லாமே வருது. அதுல இத்தனையிலும் முன்னுதாரணமும் ராமராஜ்யம் இருந்திருக்கிறது. இது அத்தனைக்கு முன்னுதாரணம் எழுதி எல்லாத்தையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கத்தியா எழுதியிருக்காரு மகாத்மா காந்தி. கடைசியா முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இது எல்லாத்தையோட முக்கியமா என்ன சொல்றாருன்னா, ராமராஜ்யம் வந்திருக்கின்றது என்று நான் எதை சொல்வேன்னா, நம்முடைய நாட்டுல ராத்திரி 12 மணிக்கு ஒரு பெண், ஒரு இளம்பெண் உடல நகை அணிந்து கொண்டு நாட்டுல எந்த மூலையிலிருந்து எந்த மூலை வரைக்கும் தனியாக நடந்து சென்று ஆண் துணை இல்லாமல் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்குமேயானால் அப்பொழுது மட்டும்தான் ராமராஜ்யம் வந்திருப்பதாக நான் கருதுவேன். அது எல்லாத்தையும் விட்டுட்டார். இதான் சொல்லியிருக்கிறப்ப. அப்ப பெண்களுடைய பாதுகாப்புக்கு நம்முடைய நாட்டுல காந்தியடிகள் ஆரம்பித்து எல்லாரும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாரு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் நிலை எல்லாரும் பயப்படக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. அதனால இதனுடைய பாதிப்பு நிச்சயம் எலெக்ஷன்ல தெரியும். அதனுடைய ஆரம்பம் தான் விளாச்சி குளத்தில் ஆரம்பித்திருக்கிறது. நீ சொன்னபடி ஏற்கனவே தொடர்கதை ஆயிட்டு இருக்கு. மக்கள் விழிப்படைய ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனுடைய பலனை இவர்கள் அறுவடை செய்ய போகிறார்கள் இந்த தேர்தல்.